கண்களை மூடி நாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த ஒரு அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ அரை மணி நேரமாக ஒரே குடும்பமாக இருந்து உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரே இது இந்த நாளிலே உம்மை துதிக்க எங்கள் ஒவ்வொருடைய நாவுகளையும் இந்த நேரத்தில் திறந்திருக்கிறீர். பூர்ண உடல் உள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை தந்து இந்த இடத்துல அமர வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஜெப வழிபாடுகளை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உமக்கு ஏற்ற வகையிலே இந்த இறைவார்த்தை பகிர்வை நாங்கள் தியானிக்க எதிரான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்குகிறேன். இதோ இங்கு இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்க வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் தகர்த்தெறிய செய்கிறேன். பிதா நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்பட்டதோ அதுபோல இந்த ஜெப வழிபாட்டுக்கு தடையாக எதிராக இருக்கக்கூடிய எல்லா வேண்டாத நாற்றுக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. பரிந்துரையின் தாயாகி அன்னை மரியாளே, அம்மா, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில நம்ம தியானத்துக்கு, இறை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 3 வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான, நமக்கு தெரிந்த, நாம் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18 எடுத்தவங்க வாசிக்கலாமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுல பாருங்க, 3 விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும், இறைவனிடம் வேண்டணும், நன்றி சொல்லணும். இதுதான் அந்த 3 வார்த்தை. ஆனா இந்த 3 வார்த்தைக்கு முன்னாடி திருத்தூதர் பவுல் ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். நமக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் ஒண்ணுதான், மகிழ்ச்சியா இருங்க, இறைவனிடம் வேண்டுங்கள், நன்றி கூறுங்கள். ஆனா இந்த 3க்கும் முன்பாக ஒரு வார்த்தையை அவர் போடுறார். என்ன அந்த வார்த்தை அப்படின்னா, மகிழ்ச்சியோட இருக்கணும், எப்போதும் மகிழ்ச்சியோட இருக்கணும், இறைவனிடம் வேண்டணும், இடைவிடாது இறைவனிடம் வேண்டணும், நன்றி சொல்லணும், எல்லா சூழ்நிலைகளும் நன்றி சொல்லணும். அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரு முழு நிறைவை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா, முன்னாடி சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை. இப்போ ஒன்னொன்னா நம்ம எடுத்து தியானிக்கலாம். மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படின்னா, வெறும் மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படின்னு சொன்னா, எப்போதும் ஒரு மனுஷனுக்கு எப்ப மகிழ்ச்சி வரும் அப்படின்னா, நான் நினைத்தது கிடைக்கின்ற பொழுது. அதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆனா இங்கே சொல்லப்படுகின்ற மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற இந்த மகிழ்ச்சி எப்ப அப்படின்னா, எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப, எனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப, எனக்கு ஒரு துன்பம் வர்றப்பையும் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றதா அப்படிங்கிறத அவர் குறித்து தான் இந்த இடத்துல பவுல் சொல்றார். எனக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப நான் கலங்கி போறேன், நான் பயப்படுறேன், எனக்கு ஒரு துன்பம் வர்றப்போ என்னுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம நான் தைரியம் இழந்து போய் ஒரு கவலைக்குள்ளாகி என்ன செய்யறதுனே தெரியாம, ஒரு திசை தெரியாம நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் நிக்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். அப்ப சூழ்நிலை வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பாடல்கள் 3வது அதிகாரம் 4 அதிகாரங்கள்ல நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம சொல்லப்படுகிற விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, 4வது அதிகாரம் திருப்பாடல்கள் 4வது அதிகாரத்துல 7வது இறை வார்த்தை சொல்லுகிறார், தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்துள்ளீர். என் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சி, இவர் கொடுக்கப்பட்ட அந்த கிடைக்கப்பட்ட மகிழ்ச்சி எப்படின்னு தாவீது சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு விதை விதைக்கிறேன், அந்த விதையில ஒரு முழுமையான ஒரு நிறைவு கிடைக்குது, அதனால என்னுடைய உள்ளத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க தாவீது அந்த இடத்துல சுட்டி காட்டுறார். திருப்பாடல்கள் 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை.
இது அவர் சொல்லக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3வது அதிகாரத்துடைய டைட்டில் இருக்கும். தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலேம் கொலை செய்வதற்காக தாவீதை தேடுறார். தன்னுடைய தந்தையை தேடிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனிடம் இருந்து அவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். இதுதான் அங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், சூழ்நிலை. தன்னுடைய சொந்த மகன் கொலை செய்வதற்காக தேடுறான், இவர் உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்றாரு, தானியமும் திராட்சையும் நன்கு விளைகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை நீங்க என்னுடைய உள்ளத்திற்கு கொடுத்திருக்கிறீர்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? கலங்கி போறோம், தயங்கி, நம்ம அந்த பயத்துக்குள்ள போறோம், ஒரு அச்சம் நம்மளை ஆட்கொள்ளுது. ஆனா இவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை, உள்ளத்தின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 3வது அதிகாரத்திலே சொல்றார், என்னை சூழ்ந்திருக்கும் 10,000 பகைவர்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன், எனக்கு விடுதலை அளிப்பவர் என் ஆண்டவர், நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்தை சொல்றாரு, சொந்த மகன் துரத்துறான் கொலை செய்வதற்காக ஓடிக்கிட்டு இருக்கிறவர் சொல்றாரு, ஒருத்தன் 2 பேர் இல்ல, 1000 2000 பேர் இல்ல, 10,000 பகைவர்கள் எனக்கு எதிர்த்து நின்று வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இதை பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். திருப்பாடல்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என் ஆண்டவரின் துணை கொண்டு நான் எப்படையையும் நசுக்குவேன், என் மதிலையும் நான் தாண்டுவேன். அந்த தைரியம் இவருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு விடுதலை அளிப்பவர் என் ஆண்டவர். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும், அந்த துன்பத்தில் இருந்து எனக்கு விடுதலை அளிக்கக்கூடியவர் என் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிம்மதியா படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, ஒரு நெருக்கடியான நிலையில நம்மளாலையும் இந்த மாதிரி சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அன்றாட சூழ்நிலைகளை தன்னுடைய சொந்த மகன் துரத்துகின்ற பொழுது, ஒரு தாவீது அரசர் உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்க இந்த வார்த்தையை சொல்லுகின்ற மாதிரி நாமளும் இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். தாவீதை போல நாம் இருந்தால் நாமும் தாவீதை போலவே நம்முடைய உள்ளத்தில் இருந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். அதற்கு முக்கியமான காரணம் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 4வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? திருப்பாடல்கள் 4வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார், நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கிறார், இதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என்னை அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார். அவருடைய அன்பினால் முன்குறிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. வலப்புறம் 1000 இடப்புறம் 16,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை நெருங்காது, எந்த வாதையும் உன் கூடாரத்தை நெருங்காதுன்னு வார்த்தை சொல்லுது. நம்ம எவ்வளவு பெரிய சிக்கல்கள்ல இருந்தாலும், பிரச்சனைகள்ல இருந்தாலும், நம்மை சூழ்ந்து எத்தகைய படைகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை எதிர்கொள்வதற்கான வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை அன்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது வார்த்தையில சொல்லுவாரு, அதை நீ நம்பும்பர். நீ முதல்ல அந்த விஷயத்தை, ஆண்டவரை நம்பு. இதேதான் புதிய ஏற்பாட்டுல திருத்தூதர் பவுல் எபிரேயர் 11:8 சொல்றாரு, நம்பிக்கையினால் இன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் தாவீது செஞ்சார். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நபர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை அன்பு செய்கிறவராக இருக்கிறார். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து என்னை விடுவிக்க அவர் தயாராய் இருக்கிறார். நான் அணுகி செல்லும் பொழுது, நான் நாடி செல்லும் பொழுது ஆண்டவரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு குறையும் ஏற்படாதுன்னு சொல்லி நம்ம வார்த்தையில வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இது இறை வார்த்தை. நம்ம அத்தனை இறை வார்த்தைகளை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்குது. ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வர்றப்போ அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண முடியுதா அப்படின்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங். தான் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன்.
நான் சென்னையில் போன வாரத்தில் தங்கியிருந்தேன். என்னுடைய அம்மா கொஞ்சம் வயசானவங்க. என்னுடைய குழந்தைகளோட நான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ட்ராவல் ஆகணும். அப்போது ஒரு சகோதரி மூலமாக ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு. அந்த டிக்கெட்டு ட்ரெயினில் அந்த சகோதரி புக் பண்ண டிக்கெட் வந்து தாம்பரத்துலேருந்து திருச்சி வரணும். நாங்கள் வரக்கூடிய எங்களோட ட்ராவல் பிளான் தாம்பரத்துலேருந்து திருச்சி வரணும். ஆனால் அந்த சகோதரி புக் பண்ணது எக்மோர் டு திருச்சி அப்படி தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. நான் ட்ரெயினில் எனக்கு போன அனுபவம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கோச்சில் கரெக்டான அந்த இதை பார்த்துட்டு 2 நிமிஷம் தான் நிற்கும். அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறப்ப நமக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் சர்வசாதாரணமாக ஏறி வந்துட்டோம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். நம்ம வெளியில் போனாலும் தூக்கி உட்கார வச்சு ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அந்த பொண்ணு சொல்கிறப்ப 2 நிமிஷம் தான் ஸ்டேஷனில் நிற்கும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த கோச்சை பார்த்து கரெக்டான கோச்சில் ஏறிடணும். உங்களுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ணாது போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நிறைய அது எவரி 10 மினிட்ஸுக்கு அப்டேட் கொடுக்க நம்ம தைரியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தைரியம்லாம் உடையுது. அப்போ நான் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட ஏமா நான் பார்த்துக்கிறேன், நீ டிக்கெட் புக் பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், கடவுள் எனக்கு இருக்கிறார், உன் வழிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் அப்படின்னு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நான் நம்புறேன். நீனும் ப்ரேயர் பண்ணிக்க. கண்டிப்பா நாங்க திருச்சி வந்து அதே ட்ரெயின்ல, நீ எந்த ட்ரெயின்ல புக் பண்ணியோ அதே ட்ரெயின்ல நாங்க வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட நாங்க வந்து இறங்குற வரைக்கும் நீ கொஞ்சம் ஃபோன் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இது அடுத்த நாள் நாங்கள் ட்ரெயினில் போகணும். அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் நாங்கள் ட்ரெயினில் போகணும். அதுக்கு முதல் நாள் நாங்கள் சாந்தம் சர்ச்சை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தம் சர்ச்சுக்கு போகிறோம். ஒரு வண்டியை புக் பண்ணுறோம். உபரில் தான் புக் பண்ணோம். நாங்கள் புக் பண்ண வண்டி வரல. அந்த வண்டி கேன்சல் ஆகி இன்னொரு வண்டி எங்களுக்கு வருது. அந்த வரக்கூடிய டிரைவர் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அந்த ஒரு ஆக்சிடெண்டாக தான் அந்த டிரைவர் எங்கள்கிட்ட வர்றாரு. அந்த டிரைவர் எங்களை கூட்டிட்டு சாந்தம் சர்ச்சுக்கு போறாரு. போற வழியில பேசிட்டே இருக்கிறப்போ அவர் எங்களை விட அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு என்னை பத்தி தெரிந்து கொள்றதுக்கு. அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னை பார்த்து கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துலயே நீங்க வெளிநாட்டுல இருந்து வரீங்களா, நான் எதையுமே அதை பத்தி பேசல, நீங்க வெளிநாட்டுல இருந்து வரீங்களா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. எப்படி பிரதர் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இல்ல நாங்க சென்னையில இருக்கிறவங்களாம் ரொம்ப பரபரப்பா இருப்போம், நீங்க 10 நிமிஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுவுமே பேசாம ரொம்ப சாஃப்டா வர்றீங்களே அப்படின்னாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அந்த சகோதரர் ரொம்ப ஜாலியா பேசிட்டு வந்து அவரே சொன்னார். என்கிட்ட சொன்னக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க அப்பதான் போன்ல பேசிட்டு இருக்கிறோம் என் மனைவி கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு காலையில இப்ப நான் தாம்பரத்துல இருந்து வண்டியில ஏறதா இல்ல எக்மோர்ல இருந்து ஏறுறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இடப்புறமா வலப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நடுவில் தங்கி இருக்கிற இடம் வந்து சென்டரான ஒரு இடம். இப்போ போரூர்ல இருந்து தாம்பரம் போறதா எக்மோர் போறதா அப்படின்னு ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறேன். கடவுள்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்தாச்சு, எப்படி நாளைக்கு காலையில நம்ம போகணும், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார்னு. அப்போ நாங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு அந்த டிரைவர் எங்களை சொல்றாரு, நீ தங்கி இருக்கிற அதே இடத்துக்கு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன், 6 மணிக்கு நீங்க ரெடியா இருங்க, நானே என் வண்டியில கூட்டிட்டு போய் எக்மோர்லயே எந்த இடத்துல உங்களை இறக்கணும், எந்த கோச்சில் உங்களை ஏற்றி விடணுங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணி கரெக்டான நேரத்தில் உங்களை ஏற்றி விடுறேன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே எங்களை அடுத்த நாள் காலையில் அந்த கோச்சில் ஏற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பதட்டப்படம், அது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதை எப்படி கையாளுறோம், உடனே ஒரு பதஷ்டம், உடனே ஒரு கவலை, அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குள்ள போகாம அதை அப்படியே ஆண்டவர் கையில கொடுத்துட்டு என்னுடைய வழிகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் என் சார்பில் செயலாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாம நம்புகின்ற பொழுது, இதுதான் தாவீது சொல்றாரு, என்னை எதிர்த்து 10,000 பகைவர்கள் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அந்த ஒரு தைரியத்துல அதை நம்புங்கிறார். இப்ப நம்ம அந்த நம்புகின்ற பொழுது எனக்கு வர வேண்டிய ஒரு வண்டி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுது. புதிதா ஒரு டிரைவர் வர்றாரு, அவர் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு, நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்து நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன், உன்னை நான் கைட் பண்றேன், நீ சரியான நேரத்துல அந்த வண்டியை, அவரே எனக்கு சொன்னாரு, தாம்பரத்துல போய் அந்த வண்டியை உன்னால பிடிக்க முடியாது, 2 நிமிஷம் தான் இருக்கும், நீ நேரா எக்மோர் போயிடலாம், ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும், நம்ம அங்கே போய் அந்த வண்டியை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை எங்களுக்கு சுலபமாக மாற்றி தந்தார். கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முதல் பாயிண்ட் இதுவரை நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன அந்த பாயிண்ட்? எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். இப்ப அந்த பொண்ணோட வார்த்தையை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட ஜாய் எல்லாமே போயிருக்கும், என்னுடைய மகிழ்ச்சி எல்லாமே போயிருக்கும்.
நைட்டு ஃபுல்லா தூக்கம் வந்திருக்காது. எப்படி நான் அடுத்த நாள் காலையில அந்த வண்டியை பிடிப்பேங்கிற ஒரு பதட்டத்துல, ஒரு பதஷ்டத்துல, ஒரு கவலையில தான் இருந்திருப்பேனே ஒழிய ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கிறாது. அப்போ அந்த மகிழ்ச்சியை நம்மள்ட்ட இருந்து வெளியில போறதுக்கு காரணமா இருக்கிறது எதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை வெளியில அனுப்பி நெகட்டிவா வரக்கூடிய விஷயங்களை தடுத்து நிறுத்தி நம்ம கடவுளுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நம்மாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது விஷயத்தை பார்க்கலாம். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த ஜெபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு இல்லைங்களா? நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு படிக்கு மேல அடுத்த படிக்கு ஆழப்படுத்தவும் அதை இன்னும் அதிகப்படுத்தவும் இருக்கக்கூடிய ஒரு அன்பின் வெளிப்பாடான ஒரு ஜெபத்தை நம்ம பண்றோம். இதை எல்லாருமே பண்றோம். தினமும் இருமுறை பண்றோம், ஒரு சில பேர் ஒரு முறை பண்றோம், இல்ல வாரத்திற்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் எவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுமோ அதற்கென்று நேரம் ஒதுக்கி நம்ம பண்றோம். இரண்டு வழிகள்ல நம்ம அதிகமாக ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? ஒண்ணு, கண்களால் பார்த்து சுரூபத்தை பார்க்கிறோம், அன்னை மரியாளுடைய சுரூபத்தை பார்க்கிறோம், புனிதர்களுடைய சுரூபத்தை பார்க்கிறோம், பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கிறோம். கண்களால் பார்த்து நாம ஜெபிக்கிறோம். அது சரீரத்தின் மூலமாக, சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பின் மூலமாக பார்த்து நாம ஜெபிக்கிறோம். இரண்டாவது முறையாக எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னா, மைண்ட்ல இருந்து ஜெபிக்கிறோம். கண்களை மூடி மைண்ட்ல இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இறை வார்த்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? யோவான் 4வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. யோவான் 4வது அதிகாரம் 24வது இறைவார்த்தை. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுபவர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். நம்மளுடைய ஸ்பிரிட்ல இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறது கண்களால் பார்த்து நம்ம வழிபடுறோம். இரண்டாவது முறையாக கண்களை மூடி நம்முடைய மைண்ட், சிந்தனையின் மூலமாக வழிபடுகிறோம். இது இரண்டு முறையும் தவறானதா அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை விட பெஸ்ட், கடவுள் நமக்கு வழிபடக்கூடிய முறையாக சொல்லப்படுறது எது அப்படின்னா, ஆவியில் இருந்து ஜெபிக்க வேண்டும். நம்ம தொடக்க காலத்துல நம்ம அந்த மாதிரி ஜெபிச்சிருக்கலாம். நம்ம கண்களால் பார்த்து சுரூபத்தை தொட்டு அதை உணர்ந்து நம்ம அந்த மாதிரி ஜெபிச்சிருக்கலாம். கண்களை மூடி நம்மளுடைய மைண்டு, சிந்தனையிலிருந்து ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் கடவுள் விரும்புவது எது அப்படின்னா, ஆவியில் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது எப்படி அப்படின்னா, இதுவும் அந்த முதல் வார்த்தைகளோடு கனெக்டட் உள்ளதான். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, லூக்கா 1வது அதிகாரம் 47வது இறை வார்த்தையில அன்னை மரியாள், லூக்கா 1வது அதிகாரம் 47வது இறை வார்த்தையில தன்னுடைய உள்ளத்தில் இருந்து, ஸ்பிரிட்ல இருந்து அன்னை மரியாள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க உள்ளத்துல இருந்து, ஸ்பிரிட்ல இருந்து, இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்பிரிட்னு தான் போடப்பட்டிருக்கு. அவங்க ஸ்பிரிட்ல இருந்து ஜெபிக்கிறாங்க. அன்னை மரியாள் ஸ்பிரிட்ல இருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு கன்னி கருத்தாங்கி இருக்கிறாங்க. அங்கே சட்டம் என்ன சொல்லுது? திருமணம் ஆவதற்கு முன்பாக ஒரு கன்னி கருத்தாங்கினால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் சட்டம். ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, கலக்கம் இல்லை. மாறாக அங்க என்ன இருக்குது? என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. மாறாக அந்த சூழ்நிலையையும் அவர்கள் எதிர்கொண்டு உள்ளத்துல முழு மகிழ்ச்சியோடு எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யூத பெண்மணியாக இருந்து, அந்த சட்டத்திற்கு தெரிந்தவர்களாக இருந்தும் அதை பற்றி சிறிதும் கவலை இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிபாடு தான் உள்ளத்தில் இருந்து, ஸ்பிரிட்டில் இருந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது. நாமும் அதே போல அன்னை மரியாளை போல வழிபட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இதுல நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சோம் அப்படின்னா, அவங்க அதற்கு பிறகு வழிபடுகிற எல்லா விஷயங்களுமே நன்றி மட்டும்தான் சொல்றாங்க. இப்ப சகோதரி கூட சொன்னாங்க, நம்முடைய திருமுற்றத்திற்கு நுழைகின்ற பொழுது, ஆலயத்துக்கு நுழையும் பொழுது நன்றியோடு உள்ள நுழையுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள நுழையிறப்ப கவலையோட தான் போறோம்.
ஒரு வாரமா சேர்த்து வச்சிருக்கிற எல்லா கவலையும் எடுத்துக்கொண்டு ஒரு சோகத்தோட தான் அந்த வாயில் ஆலயத்தினுடைய முற்றத்துக்கு போறோமே ஒழிய மகிழ்ச்சியோடு போறவங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. தாவீது சொல்றார், வேறு இடத்தில் வாழுகின்ற 1000 நாட்களை விட உம்மிடத்தில் வாழுகின்ற ஒரு நாள் மேலானது அப்படிங்கிறார். அவருடைய முற்றத்துக்கு நாம போறப்ப நன்றியோட மட்டும்தான் போகணும். இங்க தொடர்ந்து அந்த லூக்கா 1வது அதிகாரம் 48 நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அன்னை மரியாளுடைய உள்ளத்திலிருந்து ஸ்பிரிட்ல இருந்து ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னா எந்த பெட்டிஷனும் இருக்காது, எந்த விண்ணப்பமும் இருக்காது, எந்த மன்றாட்டும் இருக்காது. அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நன்றி மட்டும்தான். என் மீட்பராம் கடவுளை நினைத்து என்னுடைய உள்ளம் பேரு வகை கொள்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரை என்னுடைய உள்ளம் போற்றி புகழ்றது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாழ் நிலையில் இருந்த என்னை அவர் கண்ணோக்கினார், அடிமை நிலையில் இருந்து என்னை தலைமுறைக்கும் பேறு பெற்றவர் என உயர்த்தினார், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல எந்த இடத்துலையும் பெட்டிஷன் இல்லை, எந்த இடத்துலையும் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் கேட்ட மாதிரி இல்லை. அன்னை மரியாள் அவங்க வந்து கேட்டது ஒன்னே ஒன்று ஜீசஸ்ட. எந்த இடத்துல அப்படின்னா கானா ஊர்ல பிறருக்காக கேட்டது மட்டும்தான். அவங்களுக்காக அவங்க எதையுமே கேட்டதில்லை. நாமும் ஆவியில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய ஜெபத்தில் தேவைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா நமக்கு எது தேவை என்பது நம்முடைய தந்தைக்கு தெரியும். நம்ம அதை சொல்லிதான் அவர் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய தேவைகள் எல்லாமே அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர்னு வார்த்தை சொல்லுது. நாம உள்ளத்துல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ நான் நினைக்கிறதுக்கு மேல செய்யக்கூடியவர் அவர். ஆனா நம்ம ஜெபம்னு போனாலே என்ன பண்றோம், முதல்ல லிஸ்ட் தான் போடுறோம். ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டை தான் போடுறோம். ஆனால் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றி மட்டுமே சொல்ல வேண்டும். அப்படிதான் அன்னை மரியாள் செஞ்சாங்க. நமக்கு முன்னோர்கள் இருக்கிற எல்லாருமே, நமக்கு படிப்பினையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அன்னை மரியாளை பின்பற்றக்கூடிய நாமும் எதை செய்யணும் அப்படின்னா, உள்ளத்திலிருந்து ஸ்பிரிட்டிலேருந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா நன்றி மட்டும்தான் சொல்லணும். நம்முடைய தேவைகள் நம்ம முதல்ல அதை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். 1 குறிப்பேடு 29வது அதிகாரம் 14 இறைவார்த்தை சொல்லுகிறது, யாவும் உம்மிடம் இருந்தே வந்தவை. நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நன்மைத்தனங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா நன்மைத்தனங்களும் நிறைவான கொடைகள் அனைத்தும் ஒளியின் பிறப்பிடமாகிய விண்ணக தந்தையிடமிருந்து வந்தவையே. நாம பெற்றதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறது தனியா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதனாலதான் பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா தெரியும் ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு பிளெஸிங்கா வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, இப்ப எல்லாம் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு 20 சமீபத்துல என்னுடைய மகளுடைய இதுக்காக ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். எங்கனா சுத்தினாலும் டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு வார்த்தையை கூட நம்ம கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு நோய்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டு இருக்குது. எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு ரூமும் அதுக்கு தனியா அந்த நோய் அதுக்குன்னு அது ஒரு நோய்க்கு அந்த ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள் இருந்து அவ்வளவு பெரிய ரூம் இருந்தும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நோய்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆரோக்கியத்தோடு இங்க அமர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகளோட இருக்கிறாங்க, கேன்சரோட இருக்கிறாங்க, சிறுநீரக பிரச்சனையோட இருக்கிறாங்க. என்னைக்காவது நம்ம குடிக்கிற தண்ணிக்கு நம்ம சிறுநீருக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கிறோமா? சிறுநீர் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனால பாதிக்கப்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். நம்ம சின்ன விஷயமா நினைக்கிறோம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கிட்ட நம்ம போய் பேசணும் அப்படின்னோம்னா நமக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்கள் பிரச்சனைனால, இதய பிரச்சனைனால, கேன்சர்னால, விபத்துகள்னால அடிபட்டு எலும்பு முறிவு பிரச்சனைகள் இருக்கிறவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் நம்ம பார்க்கிறப்ப அவங்களுடைய வலி வேதனைகளை உணர்கின்ற பொழுது நமக்கு தெரிய வேண்டும் ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்ம எதையும் பெட்டிஷனா கொடுக்க மாட்டோம். ஜெபத்துல ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அப்பா என்னைய நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்களே, இதுக்காகவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துறோம்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் தானியேல் கையாளுறாரு. அவருக்கு ஒரு சட்டம் அந்த நாட்டுல பிறப்பிக்கப்படுது. வேறு மதத்தினரையோ வேறு தெய்வத்தையோ மனிதனையோ நீ 30 நாளைக்கு வணங்கக்கூடாது, உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் அரசருக்கு முன்பாக தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்க.
அந்த சட்டம் நிறைவேறிய உடனேயே தானியேல் ஒரு வேலையை செய்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? தானியேல் 6வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. தானியேல் 6வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணியில் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். ஆமா, இங்க பாருங்க, இங்க 3 வேளை தானியேல் ஜெபித்தார், மன்றாடி முழங்கால் படியிட்டு 3 வேளை மன்றாடினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 3 வேளையும் அவர் ஏதாவது அவருக்காக பெட்டிஷன் கேட்டாரா? இல்ல, 3 வேளை ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிறார் தானியேல். ஆனால் அந்த 3 வேளை ஜெபமும் எதற்காக அப்படின்னா நன்றி மட்டும்தான் சொல்றாரு. அவர் முழங்கால் படியிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் நன்றி மட்டும்தான் சொல்றாரு தானியேல். இப்ப இந்த நன்றி செலுத்துறது அவருக்கு பிரச்சனையாவது. அவரை கொண்டு போய் சிங்க குகையில போடுறாங்க. எந்த அரசன் சட்டம் எழுதினானோ வேறு தெய்வத்தை வணங்க கூடாதுன்னு சொல்லி எந்த அரசன் சட்டம் போட்டாரோ, இப்ப அந்த அரசரே சொல்றாரு, நீ வழிபடுகிற கடவுள், நீ இடைவிடாமல், அந்த வார்த்தையை சேர்க்கிறார். இப்ப நம்ம அதான் தியானிச்சுட்டு இருக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப இந்த வார்த்தைய யார் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த அரசரே சொல்றார், நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை காப்பாராக அப்படின்னு சொல்லிதான் அவர் சிங்க கோவைக்குள்ள போட்டு கள்ள மூடுறாரு. அவரால் நைட்டு தூங்க முடியல. அடுத்த நாள் வந்து பாக்குறாரு, இதே வார்த்தையை மீண்டும் சொல்றாரு. தானியேல் பேரை சொல்லி தானியேலை கூப்பிட்டு, நீ இடைவிடாமல் வழிபடுகின்ற கடவுள் உன்னை காப்பாற்றினாரா இல்லையா? தானியேல் 6வது அதிகாரம் 20வது இறை வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 6:20. தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். ஆமென். 6:22 அது பதில் சொல்றார் தானியேல், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் 3 விஷயங்கள். ஒண்ணு, நாம எப்போதும் மகிழ்ச்சியோட இருக்கணும். பிரச்சனை வந்தா கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். உலகில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். 1 யோவான் 4:4 இறை வார்த்தை அப்படிதான் சொல்லுது. அப்படியாப்பட்ட தேவனை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வைத்துக்கொண்டு நாம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 படி அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமையை வெல்லவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை எதுவும் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது விஷயமாக, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுங்கிறத இன்னைக்கு நம்ம தானியேல் மூலமாக, அன்னை மரியாள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். உள்ளத்திலிருந்து இத்தனை நாள் நாம உருவத்துல வழிபட்டிருக்கலாம், சிந்தனையிலிருந்து வழிபட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவியிலிருந்து வழிபட நம்ம முயற்சி செய்யணும், கற்றுக்கொள்ளணும். ஆவியிலிருந்து வழிபடுறவங்க யாருமே பெட்டிஷனை கொடுக்க மாட்டாங்க. இதைத்தான் இன்னைக்கு 2 பேர் வாழ்க்கையில பார்த்தோம். தானியேலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம், அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவங்களுடைய இருந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். அவங்க 2 பேருமே கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நன்றி செலுத்துறாங்க. இதை பல இடங்கள்ல பார்க்கலாம். திருத்தூதர்கள், நீங்க திருத்தூதர் பணிகளை எடுத்தீங்க அப்படின்னா, வெட்டப்பட்ட ரோமையர்ல சொல்றாரு திருத்தூதர் பவுல் சொல்றாரு, நாங்கள் வெட்டுவதற்கு, நாள்தோறும் வெட்டுவதற்கு நிறுத்தப்படுகிற ஆடுகளை போல இருக்கிறோம், ஆனாலும் நாங்க மகிழ்ச்சியோட இருக்கிறோங்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரிதான் அவங்க சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றாங்க. நாள்தோறும் வெட்டுவதற்கு நிறுத்தப்படுகிற ஆடுகளை போல இருக்கிறோம், ஆயினும் நம்மீது அன்பு கூர்ந்தவருடைய செயலால் நாங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறோம். அல்லேலூயா. அவர் எங்கள் மீதுன்னு சொல்லி அவங்கள மட்டும் சொல்லல, நம் மீதுன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்துக்கிறார். நாங்க இப்போ சமீபத்துல சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போயிருந்தோம். இங்க ஒரு சின்ன ஒரு சிற்றாலயம்,
12 சீடர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அந்த 12 சீடர்களும் எப்படி இரத்த சாட்சியாக இறந்தார்கள்? ஒருத்தரை தவிர, அன்பு சீடர்னு சொல்லப்படுகிற யோவானை தவிர மீதி இருக்கக்கூடிய 11 சீடர்களும் எப்படி இரத்த சாட்சியாக இறந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உருவப்படத்தோட சொல்லி ஒரு விளக்கமான ஒரு சிற்றாலயம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் இப்பதான் புதுசா பாக்குறேன். அதை பாக்குறப்பவே நம்ம இதை நம்ம கேள்விப்படுறோம், வார்த்தையா தான் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? நாள்தோறும் வெட்டுவதற்காக நிறுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நாங்க இருக்கிறோங்கிற வார்த்தையை கேட்கிறோம். ஆனா அவங்க உண்மையிலேயே வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஒருத்தரை உயிரோட தோலை உரிச்சிருக்கிறாங்க. பர்த்தலமேயுங்கிற சீடரை உயிரோட தோலை உரிச்சிருக்கிறாங்க. பேதுருவை தலைகீழா சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு சீடரை எக்ஸ் வடிவில் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கொதிக்கிற எண்ணெயில போட்டு எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய இரத்த சாட்சியையும் நம்ம பார்க்குறப்போ அதை வார்த்தைகளால சொல்ல முடியல. ஏன்னா இந்த வார்த்தை அதை மெய்ப்பிக்குது. இதைத்தான் திருத்தூதர் பவுல் சொல்றாரு, நாங்கள் நாள்தோறும் வெட்டுவதற்காக நிறுத்தப்படுகிற ஆடுகளை போல இருக்கிறோம், ஆனாலும் நம் மீது அன்பு கொண்டவருடைய செயலால் நான் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறேன். எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. திருத்தூதர் பணிகளை கூட பாருங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நைய புடைக்கிறாங்க, ஆனா அவங்க மகிழ்ச்சியோட வெளியில போனாங்க அப்படின்னு தான் நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம படுகின்ற துன்பங்கள் எல்லாமே சிறிது காலம் தாங்கக்கூடியவை தான். அதுவும் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம யாரும் இன்னும் ரத்தம் சிந்துகிற அளவுக்குலாம் நம்ம எதையும் பண்ணல. அவங்க உயிரையே கொடுக்குற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி மகிழ்ச்சியோட இருந்தாங்க. ஆனா நம்ம ரத்தம் சிந்துற அளவுக்கு கூட நம்ம எதையும் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. அதனால எந்த ஒரு கலக்கமோ, எந்தவித பயமோ, எந்தவித அச்சமோ நம்ம பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன்னு சொல்லவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தைரியத்துல நாம தொடர்ந்து இந்த 3 விஷயங்களையும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்கிற கருத்தை மனதில் வைத்து தொடர்ந்து இந்த பயணத்துல நாம பயணிப்போம். கண்களை மூடுவோம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே வல்லவரே அப்பா உமக்கு நன்றி. இது இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி அந்த இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியது எப்படி என்பதையும் இந்த நாளிலே கற்றுத்தந்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நன்றி செல்லக்கூடியத ஒரு உள்ளத்தை இந்த நாளில் எங்களுக்கு திறந்து தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நாங்கள் அவ்வாறு இல்லாமல் இருந்த நேரங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். நாங்கள் எங்களுடைய தேவைகளை மட்டுமே குறித்து உம்மிடம் வந்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மன்னிப்பு கூறுகிறோம். அந்த மனநிலையை இந்த நாளில் நீர் மாற்றி எங்களுக்கு வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இருதயத்தை இந்த நாளிலே தந்ததற்காக தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா அந்த நம்பிக்கையின் வழியிலே வழிநடத்தக்கூடிய கிருபையினால் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.